இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடத்தப்படுகிற வன்கொடுமைகள் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. தலைவரே சொல்லியிருக்கிறார். இதை இந்த இந்த நேரத்தில் இந்த நம்மளுடைய விசிகே சார்பாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்ன? அதுக்கு ஆளும் கட்சிகள் அவங்க எடுக்கிற முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இல்லை, ஆளுங்கட்சிகள் எடுக்கிற முன்னெடுப்புகள் நமக்கு திருப்திகரமாக இல்லை தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. குறிப்பாக தமிழக முதல்வர்கள் இன்னும் அதிகமான பலம் கொண்டு ஒடுக்கணும். சாதியவாதிகள் மதவாதிகள்லாம் இன்றைக்கி வெவ்வேறு போர்வைகள், அரசியல் போர்வைகளோ இல்லை சாதிய சங்கத்தின் போர்வைகளோ இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கி நடந்துக்குது, அதிகப்படியான வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை விட அதிகப்படியான வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. அது வெளிச்சத்திற்கு வரவில்லை. இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்து சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சிக்கு பின்பு, குறிப்பாக இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அதிகப்படியான வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஊடகம், மொபைல் ஃபோன் என்கிற ஊடகம் கையில் இருக்கிற பொழுது இதெல்லாம் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாகிறது. அன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்தில் நடந்தால் அது அந்த வட்டாரத்துக்கு கூட தெரியாது. அந்த வட்டார செய்தியாகத்தான் இருக்கும். செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு செய்தி நடந்தால் அந்த கடலூர் மாவட்ட செய்தித்தாளிலே முடிச்சிடும். அதுவும் குறிப்பாக அந்த வட்ட செய்தியை தாண்டி போகாது. திட்டக்குடி வட்டம் திட்டக்குடியை தாண்டி போகாது. இன்றைக்கி நான் இங்கே ஒரு வன்கொடுமை நடந்தால் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரும் பகிரக்கூடிய செய்தியாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. இது ஒரு வகையில் விழிப்புணர்வாக இருந்தால் கூட செய்கிற அந்த வன்கொடுமை செய்கிற சாதியவாதிகள் விழிப்புணர்வு பெற வேண்டும். அந்த அளவுக்கு அரசு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அவர்களை திருத்துவதற்கான முயற்சிகளை ஏற்பட வேண்டும். இதுமாரி வன்கொடுமைகள் நடக்கிற பொழுது அவர்களை வெறுமனே தண்டனையோடு மட்டும் நிறுத்துவதால் அவர்களை சீர்திருத்துவதற்கான, அவர்களை இந்த சாதிய மதவாத மனநிலையிலிருந்து விழிப்புணர்வு பெறுவதற்கான, விடுபடுவதற்கான அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அவர்களுக்கு அந்த தான் தேவை. அதெல்லாம் தான் மாற்றம் அடையும். வெறுமனே நம்முடைய தலைவருடைய அறிக்கையாலோ வெறுமனே நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாலோ எந்த சம்பவங்களுக்கும் மருந்திட முடியாது. நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதால், நம்முடைய தலைவர் அறிக்கை விடுவதால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அவர் தண்டிக்கப்படுவதால் மட்டும் அவன் திருந்துவிடப் போவதில்லை. அவன் மூலம்பூர்வமாக அவன் தன்னுடைய அந்த சாதிய மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை தமிழக அரசு செய்யணும்.